ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாங்க. ஸோ இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய கலந்தாய்வுக்கு உண்டான முக்கிய தகவலை கொடுத்துருக்காங்க. என்னன்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஆர்பியில் செகண்ட் செலக்ஷன் எஸ்ஜிடியோடைய செகண்ட் செலக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸை திடீரென இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. 2010 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு பணி வழங்கப்படுமா வழங்கப்படாதா, இது குறித்து இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க இருக்குங்க. ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன், எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் அந்த உதவி பேராசிரியர் தேர்வு முறையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலாம் அப்படின்ட்டு சில விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உதவி பேராசிரியர் விதிமுறைகள் அனைத்துமே விரைவில் மாற்றப்படும். ஒன்றிய அரசு நிதி வழங்காமல் இருந்த நிலையில் 2026க்குள்ளார 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர் குறிப்பிட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதிய காலி பணியிடங்களை கொண்டு வரல. இந்த எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முறையான முறையில் நிறைவேற்றல. ஸோ எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட மக்கள் அனைவருமே முக்கியமான தகவல்களை எடுத்துட்டு வராங்க. என்ன அப்படி ஒரு முக்கியமான தகவல்கள் எடுத்துட்டு வராங்க எஸ்ஜிடியோட வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. ஸோ எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா 2700 வேகன்சிஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வேகன்சிஸ் அது புதுசாக கொண்டு வரலாம் எஸ்ஜிடியோட வேகன்சிஸை. அதற்குண்டான அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்டாக நமக்கு கொடுக்க இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தெரிய வரும் அப்படின்றது நமக்கு விரைவில் காட்ட போகிறாங்க. எஸ்ஜிடியோட வேகன்சிஸ் அனைத்துமே கிட்டத்தட்ட ஒரு 20,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே. இதற்குண்டான அப்டேட்டும் நமக்கு போயிட்டுருக்கு. விரைவில் நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பியில் 2013 உடைய டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான பணி நியமனத்தை குறித்து ஒரு சில தகவல்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ 2013 டெட் பாஸ் பண்ண நபர்களுக்கு புதிய பணி நியமனங்கள் அனைத்துமே வழங்கப்படுமா வழங்கப்படாதா, ஸோ இது குறித்து எல்லா தரப்பு மக்களுமே கேட்கிறாங்க. 2013 டெட் பாஸ் பண்ண மக்களுக்கு இன்னும் ஏன் பணி நியமனத்தை கொடுக்க இருக்கீங்க அப்படின்னு கோர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2013 போஸ்டிங்ஸ் இன்னும் போடாமல் வச்சுக்கிறது தான் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே விரைவில் அப்டேட் பண்ண இருக்காங்க. இதற்குண்டான மாபெரும் அப்டேட்டை நம்ம நிச்சயமாக இன்னும் ஓரிரு தினங்களில் எதிர்பார்க்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியில் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் வந்து வந்துருச்சுங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர் எஸ்ஜிடியோடைய ஆசிரியர் கலந்தாய்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஆர்டியோடைய கலந்தாய்வை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பழைய அப்டேட் எல்லாமே இப்போ அந்த பதவி உயர்வு எல்லாமே இன்னும் போடாமல் இருக்கீங்க, அந்த கவுன்சிலிங் இன்னும் முடிக்காம இருக்கீங்க, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்லுங்க, நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிய வேகன்சிஸ் பட்டியலை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர்பி தேர்வு முறை, இந்த ப்ரொஃபஸருக்கு உண்டான தேர்வு முறை பணிகள் நேர்முக தேர்வு விதிமுறைகள் எல்லாமே ஒரு சில மாதிரி இருக்கு. அதை நீங்க விரைவில் தெரிந்து கொள்ள முடியுங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான இந்த பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்ஜிடியோடைய செகண்ட் செலக்ட் அதுக்கு தாங்க இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்தை வழங்குங்க, அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் குதிக்க இருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கேட்ட மாதிரி புதிய பணி நியமனங்களை வழங்குறதுக்கு உண்டான முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்க இருக்காங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே நமக்கு மிக மிக முக்கியமாக கருதப்படுது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Disconnected.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாங்க. ஸோ இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய கலந்தாய்வுக்கு உண்டான முக்கிய தகவலை கொடுத்துருக்காங்க. என்னன்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்பியில் செகண்ட் செலக்ஷன் எஸ்ஜிடியோடைய செகண்ட் செலக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸை திடீரென இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. 2010 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு பணி வழங்கப்படுமா வழங்கப்படாதா, இது குறித்து இந்த வீடியோல ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று எல்லாமே இந்த வீடியோல பார்க்க இருக்குங்க. ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன், எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா, தற்சமயம் அந்த உதவி பேராசிரியர் தேர்வு முறையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலாம் அப்படின்ட்டு சில விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உதவி பேராசிரியர் விதிமுறைகள் அனைத்துமே விரைவில் மாற்றப்படும். ஒன்றிய அரசு நிதி வழங்காமல் இருந்த நிலையில் 2026க்குள்ளார 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர் குறிப்பிட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதிய காலி பணியிடங்கள் கொண்டு வரல. இந்த எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முறையான முறையில் நிறைவேற்றல. ஸோ எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட மக்கள் அனைவருமே முக்கியமான தகவல்களை எடுத்துட்டு வராங்க. என்ன அப்படி ஒரு முக்கியமான தகவல்கள் எடுத்துட்டு வராங்க எஸ்ஜிடியோட வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. ஸோ எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா 2700 வேகன்சிஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வேகன்சிஸ் அது புதுசாக கொண்டு வரலாம் எஸ்ஜிடியோட வேகன்சிஸை. அதற்குண்டான அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்டாக நமக்கு கொடுக்க இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தெரிய வரும் அப்படின்றது நமக்கு விரைவில் காட்ட போகிறாங்க. எஸ்ஜிடியோட வேகன்சிஸ் அனைத்துமே கிட்டத்தட்ட ஒரு 20,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே. இதற்குண்டான அப்டேட்டும் நமக்கு போயிட்டுருக்கு. விரைவில் நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பியில் 2013 உடைய டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான பணி நியமனத்தை குறித்து ஒரு சில தகவல்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ 2013 டெட் பாஸ் பண்ண நபர்களுக்கு புதிய பணி நியமனங்கள் அனைத்துமே வழங்கப்படுமா வழங்கப்படாதா, ஸோ இது குறித்து எல்லா தரப்பு மக்களுமே கேட்கிறாங்க. 2013 டெட் பாஸ் பண்ண மக்களுக்கு இன்னும் ஏன் பணி நியமனத்தை கொடுக்க இருக்கீங்க அப்படின்னு கோர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2013 போஸ்டிங்ஸ் இன்னும் போடாமல் வச்சுக்கிறது தான் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே விரைவில் அப்டேட் பண்ண இருக்காங்க. இதற்குண்டான மாபெரும் அப்டேட்டை நம்ம நிச்சயமா இன்னும் ஓரிரு தினங்களில் எதிர்பார்க்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பில நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் வந்து வந்துருச்சுங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர் எஸ்ஜிடியோடைய ஆசிரியர் கலந்தாய்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஆர்டியோடைய கலந்தாய்வை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பழைய அப்டேட் எல்லாமே இப்போ அந்த பதவி உயர்வு எல்லாமே இன்னும் போடாமல் இருக்கீங்க, அந்த கவுன்சிலிங் இன்னும் முடிக்காமல் இருக்கீங்க, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்லுங்க, நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிய வேகன்சிஸ் பட்டியலை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர்பி தேர்வு முறை, இந்த ப்ரொஃபஸருக்கு உண்டான தேர்வு முறை பணிகள், நேர்முக தேர்வு விதிமுறைகள் எல்லாமே ஒரு சில மாதிரி இருக்கு. அதை நீங்க விரைவில் தெரிந்து கொள்ள முடியுங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான இந்த பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்ஜிடியோடைய செகண்ட் செலக்ட் அதுக்கு தாங்க இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்தை வழங்குங்க, அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் குதிக்க இருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கேட்ட மாதிரி புதிய பணி நியமனங்களை வழங்குறதுக்கு உண்டான முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்க இருக்காங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே நமக்கு மிக மிக முக்கியமாக கருதப்படுது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு நீங்க பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Disconnected.